Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ரீச் பண்ணுறதுலாம் ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரேடிங்க்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஓகே, இதுதான் முதுகெலும்பு ட்ரேடிங்க்கு. நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாலும் ஜீரோ தான். நீங்கள் டார்கெட் வரையிலும் வெயிட் பண்ணாமல் பாதியிலேயே வெளியே வந்தாலும் உங்களுடைய அமௌண்ட்டு ஜீரோ தான். இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வெளியே படிச்சுட்டு எங்கேயோ போய்ட்டு கற்றுக்கல. இதனுடைய சொந்த அனுபவம், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். கீழே டெலிகிராம் சேனல் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க 4 லிங்க் மூலிமா ஏதாவது லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இல்லையா மாதம் $399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த $399 பே பண்ணால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது ப்ரைம், இது என்னோடய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது, இங்கே சேலிங்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரேஷன்ஸ் வருது, இது மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பேண்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே போனால் பை, இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிக்கலாம். கீழே வந்து இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற சிக்னலும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இது பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக ஃப்ரெண்ட்ஸ். இது டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ப்ராஃபிட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நாளைக்கு மீன் உங்களோட 6 மந்த்தோ 1 இயர் உங்களுடைய கரியர் அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் லேர்னிங் பண்ணால் தான் பண்ண முடியுமே தவிர, சும்மா ஜஸ்ட் என்னோடய சிக்னல் மாற்றி உடனே பையோ சேல் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கற்றுக்க முடியாது. ஸோ லேர்னிங் மேலே கவனம் வைங்க. ஓகே, இது கூட பாருங்கள். உங்களுக்கு அதாவது அந்தந்த டைமில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு கண்டிஷன்ஸ் என்ன ப்ரீவியஸாக முன்னாடியே சென்ட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. இது பாருங்கள், இது கூட பாருங்கள். அதாவது பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தப்ப 2 டிசிஷன்ஸ் வருது, கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே சென்ட் பண்ணியிருக்குது பாருங்கள். சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சு, ஃபைனாக ரீடெஸ்ட் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கீழே வந்துருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி $399 பே பண்ண வேண்டியிருக்கும். இல்லைனா கீழே கொடுத்துருக்க 4 லிங்க் மூலிமா ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேண்டில்ஸாக என்னன்னு தெரியல சார், சார்ட்னா என்னன்னு தெரியல, எனக்கு புரியல, இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை இந்த வீடியோ. நீங்கள் பிகைனர்ஸ், இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பப்படல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டும் போயிடலாம், இல்லை வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ தான் பிகைனர்ஸ் அப்படின்றவங்களுக்காக மட்டும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில்ஸ் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா, கேண்டில்ஸ் பற்றி ஓரளவுக்கு ரொம்பவும் லோவில் போட்டால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். ஓரளவுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இது பாருங்கள், இது ஒரு கேண்டில் சைஸ் இருக்குங்களா. கேண்டில் சைஸ்னால் ஒரு க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன் நான். க்ரீன் கலர் ஓப்பன் ஆகிடுச்சு, ஃபுல் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, அதோட ஹை. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆச்சு. காலையில் மீன் அதாவது இந்த கேண்டிலோட சைஸு இங்கே ஓப்பன் ஆனது, அதனோட லோ இதோட கீழே போகவே இல்லை. எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுலேருந்து கண்டினியூ மேலே வந்துகிட்டே இருக்குது. இதனோட ஹை இது வரலும் போயிருக்கு. ஸோ ஃபைனலாக க்ளோசிங் ஆகிடுச்சு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட வியூ எந்த பக்கம் இருக்கணும்? ஓகே, ஜென்ரலாக இப்போ வந்து மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட வியூ எந்த பக்கம் இருக்கணும்? எஸ், பை சைடு இருக்கணும். பை அண்ட் செல் சினாரியோக்காக வெயிட் பண்ணணும். எந்த இடத்துல பை அண்ட் செல் சினாரியோ வெயிட் பண்ணணும் அப்படின்னா, அதனோட ஹை ப்ரைஸில் போய்ட்டு நம்ம இங்கே போய் மாட்டிக்கூடாது. எப்போ இந்த நிறைய பேர் என்ன பிரேக் அவுட்னா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிரேக் அவுட்னா இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே போனால் பிரேக் அவுட், இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்றாங்க. அது அப்படி கிடையாது. பிரேக் அவுட்னா வேறு. பிரேக் அவுட் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போது இந்த கேண்டில் முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. இந்த கேண்டில் முடிஞ்சிட்டு இங்கே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனுடைய லோ ப்ரைஸ் பார்த்துக்கலாம். ஓகே,
இப்போ பாருங்கள் அதோட ரெட் கேண்டில் அங்கே திரும்ப வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆன ஒன்று என்ன ஆகுனா இது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்கள் இப்போது இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணுவீங்க இது ஆஸ் யூஸ்வல் தெரிஞ்ச மாதிரி தான் இது என்ன பண்ணுவீங்க ஓப்பன் ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆச்சு இதனோட ஹை அதுக்கு மேலே போகவே இல்லை. ஓகே எந்த இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சோ அதை விட மேலே போகவே இல்லை. ஸோ இந்த ப்ரைஸுக்கு மேலே போக முடியல அதனால ஸோ ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்குது கீழே வருது இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபைனலாக க்ளோசிங் ஆகிடுச்சு இந்த இடத்துல. இது வந்து லோ அதனுடைய குறைஞ்சபட்சம் விலை இந்த விலை. ஓகேங்களா இப்போது இந்த உங்களுடைய வியூ இந்த பக்கம் என்னமா இருக்கும் கன்ஃபியூசிங்கா அப்படின்னுவாங்க. இது கூட கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஒரு விலை அங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சிங்களா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போதா இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க எஸ் பை ஏரியா அது பை ஏரியா இது எங்கன்னா போட்டோம் பை அண்ட் செல் எங்கன்னா பை அண்ட் செல்லுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும். அதில் நீங்கள் பை பண்ணி சேல் பண்ணுற வேலையை பார்க்கணும். ஆனால் அந்த இடம் கரெக்டான இடத்துல பை பண்ணணும். ஸோ மேலே பையிங் ஏரியாவில் மேலே போயிட்டு இருக்குது இப்போ என்ன பண்ணுவீங்க கீழே வருது பகைன் பை தான் ட்ரெண்டு ட்ரா பண்ணுங்கள் எங்கே பிரேக் அவுட் கொடுத்து பை பண்ணுங்கள் அதனுடைய லோ ப்ரைஸ் எங்கன்னு பாருங்கள் அதில் அது ஸ்டாப் லாஸ் போடுங்க. எப்போ ப்ரைஸ் இதுக்குள்ளே வந்துட்டோ இது வந்து கன்ஃபியூசிங் ஏரியானா எதுவும் பண்ணக்கூடாது. சில பேர் கேட்பாங்க சார் ஸ்டாக்ஸில் இப்போ நம்ம யூடியூப்பில் லைவில் வந்தோம்னா அப்போ கேட்பாங்க சார் இந்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. அது சொல்லுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எதையும் பண்ணாதீங்க சும்மா இருங்க. ஓகே சும்மா இருங்க. ஒன்று இதுக்கு மேலே போனால் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தேடுங்க. இல்லை வெளியே வந்துட்டோம் இப்போ இதுக்கு வெளியே வந்துச்சு என்ன பண்ணலாம் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு தேடலாம். சேல் அண்ட் பைனா எப்படி ட்ரெண்ட் ட்ராப் பண்ணுங்கள் எங்கே பிரேக் அவுட் கொடுக்குறோம் அதோட ஹை ப்ரைஸ் எங்கன்னு பாருங்கள் சேல் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுத்துறப்ப இங்கே சேல் பண்ணிவிட்டு இங்கே சம்திங் ஏதோ ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. அப்போ என்ன ஆகுனா அதனோட லோ ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்காக மேலே போயிட்டு அப்புறம் வரும். ஓகே ஸோ சிம்பிள் இந்த விஷயம் புரிஞ்சுக்குங்க. சார்ட்டில் இன்னும் அந்த ஜூம் பண்ணி அந்த செகண்ட்ஸில் நடக்கிற கேனில் ஜூம் பண்ணி இங்கே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 10 minutes 5 minutes கேனில் இதெல்லாம். ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணதில்ல இந்த கேனில் முறியடிக்க முடியல. ஓகே இவங்க வந்து இந்த பையர்ஸோடைய ஆதிக்கத்தை இவங்க சேலர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. இது எப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணுதோ அப்போ தான் இவங்க ஜெயிச்சா மாதிரி ஆகும். அது வரல பை தான். ஓகே அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் திரும்பவும் இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு பை கேண்டில் கிரியேட் ஆகிற வரலும் சும்மா வேடிக்கை பார்க்கணும். எப்போ இந்த பக்கம் ஒரு பை கேண்டில் கிரியேட் ஆகிறலும் சும்மா வேடிக்கை பார்க்கணுமே தவிர சும்மா ஏதோ பண்ணிட்டு மாட்டிக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு லோ ப்ரைஸ் தெரியணும். எந்த பக்கம் ப்ரைஸ் அதனோட லோ ப்ரைஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர ஏதோ பையோ சேல் ஏதோ பண்ணலாம் ஏதாச்சும் பண்ணலாம். சும்மா சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சிஸ்டம் ஆன் பண்ணணுன்னு சும்மா பாருங்கள் 1 மாதம் 2 மாதம் சும்மா கையில் பணத்தை வச்சுக்கிட்டு சும்மா பார்க்கணும். எதையும் பண்ணக்கூடாது. ஓகே இப்போ பாருங்கள் இப்போ இதனோட லோ ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு உருவம் குடிச்சிச்சு. ஓகே இது வந்து ஃபைனல் லோ. இதை விட கீழே போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு ஸ்டாப் லாஸ் ரூட்டே மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ட்ரேட் பண்ண சொல்லும் நம்ம இதில் பை எடுத்தோம் இதுக்கு மேலே போனோம் பை எடுத்தோம் ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணோம் எஸ் நம்ம இதனோட லோவே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியே வந்துடணும். ஓகே ஆனால் பை அண்ட் சேல் ட்ரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு சேல் அண்ட் பை பண்ணக்கூடாது. ஏன் சேல் அண்ட் பை பண்ணக்கூடாது ஒரு சேலர்ஸ் பண்ணுவாங்க சார் மேலே போயிடுச்சு இந்த பக்கம் சேல் எடுத்துகிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடலாமா அப்படின்வாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க இங்கே சினாரியோ என்ன நடக்குது பாருங்கள். இந்த ஏரியா என்ன நடக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஏரியா ஒரு சார்ட் பேட்டர்ன் கிரியேட் ஆக சொல்ல அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத பாருங்கள் நல்லா கவனிங்க. இந்த கேனில் பையர்ஸோடைய நல்ல பவர் இருக்குது. சேலர்ஸ் ட்ரை பண்ணாங்க இந்த லோ லெவல் கிட்ட கூட நெருங்க முடியல அவங்களால. அதே அகைன் இந்த பையர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க திரும்பவும் மார்க்கெட்டை மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஸோ நம்ம யார் பக்கம் இருக்கணும் நம்ம இவங்க அதிகமாக இருக்காங்களா இவங்க 2 பேர் அதிகமாக இருக்காங்களா இவங்க ஒருத்தர் அதிகமாக இருக்காங்களா பையர்ஸ் நம்ம யார் ஜென்ரலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்கன்னா யார் ரொம்ப பவர்ஃபுல்லான இருக்காங்களோ அவங்க பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். யார் வீக்காக இருக்கிறாங்க அவங்க பக்கம் போனால் அவங்க உங்களை சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லோ சின்ன ஸ்டாப் லாஸ் உங்களுடைய என்ன லெவலோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் இந்த லெவலுக்குள்ளே வெளியே வந்தாலும். ஏன்னா இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா இதுக்கு மேலே அவங்களால மேலே போக முடியல. ஏன்னா சேலர்ஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க அவங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணலாம் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிட்டு இந்த இடத்துல வெளியே வந்துடலாம். ஓகே ஏன்னா இந்த ஏரியா வந்து நீங்கள் கேட்ச் பண்ண முடியும் உங்களால். ஓகே ஸோ நம்ம இந்த இடத்துல தான் பையிங்கான வாய்ப்பு தான் எதிர்பார்க்கணும். எப்போ சேலிங்கான வாய்ப்பு எதிர்பார்க்கணும்னா எப்போ இந்த லெவல் தாண்டி கீழே பிரேக் ஆகிடுதோ அதுக்கப்புறம் அதில் நம்ம சேலிங்கான வாய்ப்பு தேடணும். இந்த லெவல் வந்து சேல் பண்ணிவிடுங்க அப்படின்றது தப்பு. இந்த லெவல் மேலே போனால் பை பண்ணிவிடுங்க அப்படின்றதும் ராங். எப்போவாச்சும் ஒரு சில டைம் வந்து பை பண்ணால் மேலே ப்ராஃபிட் போயிடும்.
அதே மாதிரி இந்த பக்கம் சேல் பண்ணாலும் ப்ராஃபிட் போயிடும். ஆனால் ரூல்ஸ் வந்து அப்படி கிடையாது. இதில் போனதுக்கப்புறம் சேலிங்க்கான வாய்ப்பு சான்சஸ் தேடுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பிரேக் ஆகிட்டாய் மேலே போயிட்டு உள்ளே வந்துட்டு இப்படி வருதுன்னா அதில் தேடுங்க. அங்கே ட்ரெண்ட் ட்ரா பண்ணிவிட்டு அங்கேருந்து சேலிங்க்கான வாய்ப்பு தேடுங்க. அந்த எனக்கு வெளியே வந்துச்சு, உங்களுக்கு சேல் சிக்னல் கொடுத்துச்சு, இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேலிங்க்கான வாய்ப்பு தேடிச்சு. ஸோ மேலே ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போகுது, அப்போ நீங்கள் வாய்ப்பை தேடுங்க. அதோட எங்கே என்னோட ஹை இதுவா இல்லை இதுவா எங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் சேலிங்க்கான வாய்ப்பு தேடுங்க. ஓகே, ஸோ இந்த பேசிக் விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நம்மளுடைய வீடியோஸ் கிட்டத்தட்ட வந்து 650 700 கிட்ட வீடியோஸ் இருக்குது. எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒரு வகையை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நிறைய பேர் போய் ரீச் பண்ண முடியல நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மெயின் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.